غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. وربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب هب لي من الصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய சங்கையான பிறை 11வது தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹுடைய அருள்கள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் நிறைவுபடுத்துகிற தொழுகிற நல்ல வாய்ப்பை தந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹுவினுடைய அருளாலும் அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பொருட்டினாலும் புனிதம் நிறைந்த இந்த ரமலானினுடைய பரக்கத்தினாலும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இரண்டாவது பகுதியிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 3இன் 2ஆம் பகுதி மக்ஃபிரத்துடைய 10ஆக அடையாளப்படுத்தப்பட்ட மாண்பான தினத்தையும் இன்று சூரா அர்-ரஅத், சூரா இப்ராஹிம், அதே மாதிரி அல்-ஹிஜ்ர், இப்பொழுது சூரா அன்-நஹல் தொடங்கியிருக்கிறோம், ஓதியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சூரா அன்-நஹலினுடைய வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல்லாஹு ஃபல்லல பஅலக்கும் அலா பஅலின் ஃபிர் ரிஸ்க். அல்லாஹு தஆலா உங்கள சிலரை விட சிலரை செல்வத்தினால மேம்படுத்தி வச்சிருக்கிறான். இப்போ நம்ம பார்க்குறோம்,
சில பேர் செல்வந்தர்களா இருக்கிறாங்க, வசதி உள்ளவர்கள், சில பேர் வசதி குறைவா இருக்கிறாங்க, இப்படி இருக்குது. அப்போ உங்கள சிலரை விட சிலர் நாம செல்வத்தால சிறப்பாக்கி வச்சிருக்கிறோம். فَمَلَّذِينَ فُضِّلُوا بِرَادِ رِزْقِهِمْ عَلَى مَا مَلَكَتْ أَيْمَانُهُمْ فَهُمْ فِيهِ سَوَاءٌ என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படி யாரை நாம மேம்படுத்தி வச்சிருக்கிறோமோ அந்த செல்வந்தர்கள் அவங்க தங்களுடைய வழக்கரத்துக்கு பாத்தியப்பட்ட தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழால் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு இவங்க தங்க செல்வத்திலேருந்து கொடுத்து அவங்களும் நாமளும் சமங்கிற அந்த அடிப்படையில் அப்படி வச்சிருக்கிறாங்களா? இல்லையே அப்படிங்கிறான். அப்படி யார் வச்சிருக்கிறான்? நான் செல்வந்தனாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறான் செல்வந்தர், ஏழையாவே இருக்கணும்னு. இப்ப இன்னைக்கு பிரச்சனைகள் அதுல தானே ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் அதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாரும் உயர்ந்துடக்கூடாதுன்னு குலத்தொழில்னு பேசி, குலத்தொழில் உண்மையிலேயே பாக்கியமானது தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது நல்லதாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை, நல்லதா இருந்துட்டா அந்த வாய்ப்பு. இப்போ ஒரு ஆள் லாயரு தன்னுடைய பிள்ளைய லாயராக ஆசைப்பட மாட்டாரா? ஒரு டாக்டரு தன்னுடைய பிள்ளைய டாக்டராக ஆசைப்பட மாட்டாரா? அப்படி இருக்கத்தானே செய்யுது. அவரா ஆசைப்பட்டு செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. பொதுவா யார் ஆசைப்படுவான்னா அதுல உயர்வும் சங்கையும் மகத்துவமும் கிடைக்கும்னு சொன்னா அவங்க ஆசைப்படுவாங்க. இதனால் கண்ணியம் இருக்கு, மரியாதை இருக்கு, இஸ்ஸத் இருக்கு, கௌரவம் இருக்குது, போதுமான வருமானம் அதுல இருக்குது, இந்த உலகத்துல மற்றவர்களோடு ஈடுபடுத்தி வாழ முடியும் என்கின்ற ஒரு நிலை இருக்கு. கொடுக்கல் வாங்கல்கள், சம்பந்த போக்குவரத்துகள், இவைகளில் எல்லாம் எந்த தடைகளும் இல்லைன்னு சொன்னா ஆசைப்படுவாங்க. ஆமாங்க, அவர் இவரும் சம்பந்தப்புறம் அப்படிங்கிற அளவுக்கு யாரை எடுக்கலான்னு முடிவு செய்யறாங்க. இந்த மாதிரி ஆள் எடுக்கலாம். அதனால டாக்டர் வீட்டு பொண்ணு, ஒரு இன்ஜினியர் வீட்டு பொண்ணு, வக்கீல் வீட்டு பொண்ணு அப்படிங்கிற எடுக்கலாம். இவர் யாருப்பா? இவர் சாக்கடை தொழிலாளி, அவர் வீட்டு பொண்ணு, சம்பந்தம் வச்சுக்கலாமான்னு வைப்பானா? அவர் எப்படி அந்த குளிர் தொழில் அவனே அதுலயே இருக்கணும்னு எப்படி ஆசைப்படுற? அப்ப வித்தியாசப்படுது. அடுத்த கட்டத்துக்கு அவன் தன்னை நகர்த்தணும்னு ஆசைப்படுறான். ஏதோ ஒரு வகையில துரதிஷ்டம், அறிஞர்களும் அந்த மாதிரி ஆகி போயிடுறாங்க. ஆலிமிசாக்கள் அப்படின்னு வரக்குள்ள என்ன ஆகி போயிடுது? அந்த சூழல்கள், பார்வைகள்ல சற்று ஏளன பார்வைகள் அப்படின்னு எல்லா இடத்துலயும் இல்லை, எல்லாருக்கும் இல்லை, ஆனா இருக்குது, சமூகத்துல இருக்கத்தான் செய்துங்கிறது யாரும் மறுக்க முடியாது. அதனாலேயே பெரிய ஆலிம்கள் எல்லாமே தன்னுடைய பிள்ளைகளை இதுல கொண்டு வர்றதுக்கு விரும்பல. அவர் மருத்துவர் புள்ள மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்ட மாதிரி, வக்கீல் புள்ள வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்ட மாதிரி, ஆலிம்ஷாட மகன் ஆலிம்ஷா ஆக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் தயக்கம். ஏன்னா சமுதாயம் பார்க்கிற பார்வை. அதனால அவனை நாம ஏன் இன்ஜினியர் ஆக்கிடக்கூடாது? ஏன்னா இவருக்கு இருக்கிற அறிவு தானே அவனுக்கு இருக்கு. அவனே டாக்டர் ஆயிடக்கூடாது, இவருக்கு இருக்கிற தெளிவு தானே அவன்கிட்டையும் இருக்கு. அவனே அறிஞனாக்கி அழகு பார்க்கலாம். ஆனா சமுதாயம் அதை உயர்வா பார்க்கலையே, கண்ணியமா பார்க்கலையே, சரிசமமா நடத்துறது இல்லையே. அடிமையா நடக்கணும் தானே ஆசைப்படுறான். சொல்றதை கேட்கிற இடத்துல தானே இருக்கணும்னு வைக்கிறாங்க பொழுது ஆட்டோமேட்டிக்கா துறைகள் அங்கே மாற்றப்படுகிறது. ஒரு டாக்டர் மகன் டாக்டர் ஆகாம அப்படியே போச்சுன்னா மருத்துவம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுமோ, ஒரு வக்கீல் மகன் வக்கீல் ஆகாம போனான்னா அவனுடைய அனுபவம் சேர்ந்து கொடுக்கப்படுகிறது. வெறுமனே கல்வி மாத்திரம் அல்ல, உண்மையிலே வரவே இருக்கணும். அவர்களுடைய மகன் அவர் சார்ந்து வருகிற பொழுது இங்கிருந்து அங்கு கடத்தப்படுவது வெறும் கல்வி மாத்திரம் அல்ல. கிட்டத்தட்ட ஒரு மருத்துவரை நாம் அடையாளப்படுத்துகிறோம் என்றால் அவர்கிட்ட நாம மெயினா சொல்றது என்னன்னா, அவருடைய தகப்பன் எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு தெரியுமா? அவருடைய மகன் ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துட்டு போயிருக்கிறார். வெறுமனே அவரு டிகிரி ஹோல்டர் மாத்திரம் அல்ல, படித்தவர் மாத்திரம் அல்ல, அவரிடம் பயிற்சி எடுத்தவர், அவ்வளவு பெரிய அனுபவசாலிட்ட பயிற்சி எடுத்தவர். அப்ப எவ்வளவு அனுபவம் அவர்கிட்ட முதிர்வு இருக்கும். அந்த முதிர்வெல்லாம் உள்வாங்கி வச்சிருக்கிறார் அவரு. அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு தனி மரியாதை. ஏன்னா அத்தனை அனுபவங்களையும் உள்வாங்கி இருக்கிறார் என்பதா.
அப்ப அனுபவங்களும் சேர்ந்து அந்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. ஒரு முந்தைய தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அனுபவங்களும் சேர்ந்து கடத்தப்படுகிறது. இவர் புதிதாகத்தான் அதை ஆய்வு செய்யணும்னு இல்லை, தன் தந்தையிடமிருந்து அந்த ஆய்வுக்கான அந்த அனுபவத்தை அவர் உள்வாங்கி இருக்கிறார். நான் பார்த்திருக்கிறேன், என் தந்தை சொல்லி இருக்கிறார்கள், இன்ன சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா இன்ன பாதிப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. எனவே இவர் அடுத்த கட்டத்தை நோக்கி தன் நகருதலை கொண்டு செல்வார். இதே அப்போ ஒரு டாக்டருடைய அனுபவம், முதிர்வான மருத்துவரினுடைய பிள்ளை டாக்டர் ஆகிற பொழுது அனுபவம் சேர்ந்து எந்த விதமான குறைகளும் குறைபாடுகளும் இல்லாமல் கொடுக்கப்படும். ஏன்னா அவர் அடுத்த மருத்துவர்கிட்ட கூட அதை சொல்லி காட்ட மாட்டார். தன்னுடைய அனுபவத்தை அடுத்த ஆள்கிட்ட அவர் பகிர மாட்டார், அவ்வளவு சீக்கிரம் பகிர மாட்டார். தன்னுடைய ரகசியம்னு ஒண்ணு இருக்குல்ல, சமயக்காரரே தன் ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. மெயினான குக் இருக்காங்க இல்லையா, என்னத்தை தான் உட்காந்து கண் சிமிட்டாம உட்காந்து பார்த்தாலும் ஒரு ரகசியத்தை யாருக்கும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அது தான் கையில தான் பக்குவத்தை வச்சுக்குவாங்க. அதே சமையல்காரரு தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்றாரு, இதாண்டா ரகசியம் அப்படின்ட்டு. 20 ஆண்டு கால அனுபவமாக அவரோடைய கூட சேர்ந்து கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருந்தவன், வெங்காயத்தை நறுக்கிட்டு இருந்தவன், அரிசியை களைஞ்சி போட்டவன், கறியை அள்ளி போட்டவன், மசாலாவை கலந்து கொடுத்தவன், இவங்கிட்ட எல்லாம் சொல்லாத ரகசியத்தை தன் மகன்கிட்ட சொல்லிடுறாரு. அதே மாதிரி தானே அவரும். மருத்துவர் மாத்திரம் என்ன விதி விலக்கா? எல்லாத்துக்கிட்டையும் ஒரே குணம் தான், சமயக்காரர் இருக்கிற குணம் தான் மருத்துவர்கிட்டையும் இருக்கு. அதனாலதான் தன் அனுபவத்தை அங்க பகிர்ந்துட்டு போறார். ஒரு வக்கீல் தன் அனுபவத்தை முதிர்வை கொடுத்துட்டு போறார். இதெல்லாம் சரி. அந்த முதிர்வு இல்லைன்னா அந்த மருத்துவத்துறை எப்படி பாதிக்கப்படும்? சமயக்காரர்கிட்டயே இந்த தன்மை இவர் அடுத்த கட்டத்துக்கு பகிர்ந்து இல்லைன்னா உணவு எப்படி டேஸ்டா கிடைக்கும்? புதுசாலாம் பழகணும். இதுவே இப்படின்னா மார்க்க அறிவு ஞானங்களையும் உள்வாங்கி பெருமானாரிடமிருந்து பகிரப்பட்டு வந்த செய்திகள் அடுத்த தலைமுறைக்கு அந்த தகப்பனிடமிருந்து கடத்தப்படவில்லை என்றால் எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திக்குங்கிறத தான் அன்னைக்கே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கடைசி காலத்தில் ஞானம் உயர்த்தப்படும் அப்படின்னாங்க. கடைசி காலத்துல கல்வி உயர்த்தப்படும் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னாங்க, எப்படின்னாங்க, கபதில் உலமாக்கள் எல்லாம் கைப்பற்றிடுவான். அந்த அனுபவ முதிர்வுகள் இங்க பாஸ் ஆகியிருக்காது, இங்க டிரான்ஸ்பர் ஆகியிருக்காது, இங்க பகிரப்பட்டிருக்காது. அவரை கொண்டு நீங்க கபரில் வைக்கும் போது ஒரு அறிஞரை மாத்திரம் கபரில் வைக்கவில்லை, அவரோடு இருந்த முதிர்ந்த ஞான அறிவுகளையும் ஞானங்களையும் கல்விகளையும் சேர்த்து மண்ணள்ளி போட்டு மூடி வருகிறீர்கள். நான் அவரை மாத்திரம் கொண்டு கபூர்ல வைக்கல, வெறும் உடலை மாத்திரம் கொண்டு மண்ணில் வைக்கல, அவர்கிட்ட கொப்பளித்திருந்த ஞானங்களையும் முதிர்வுகளையும் ஆற்றல்களையும் எல்லாத்தையும் சேர்த்து மண்ணலி போட்டு மூடிட்டு வந்துட்டிய. அதனாலதான் அந்த அறிஞர்களுக்கு நம்ம அந்த கண்ணியத்தை கொடுத்துடணும், அந்த மரியாதையை கொடுத்துடணும். எதனால்? அந்த ஞானம் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தப்பட வேண்டும். அதற்கு நமது நடவடிக்கைகள் அது முடங்குவதற்கு காரணமாகி விடக்கூடாது. கேட்கிறானே ஹைர் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் சந்தடியில் விடுறாருன்னு நினைச்சிடக்கூடாது. நான் சொல்றது என்னை கருதியோ வேறு யாரை கருதியோ அல்ல, ஞானத்தை கருதி சொல்கிறேன். நான் சொல்லாட்டாலும் அது நடக்கிறது தான், நடக்க போறது தான். ஆனால் நாம் கலந்து கொண்ட, நாம் பார்க்கிற நாம் இதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு என்னால் அந்த ஞானத்தினுடைய முதிர்வுகள் மண்ணள்ளி போட காரணமாக நான் ஆகிவிடக் கூடாதுன்னு ஒவ்வொரு ஆளும் நாம நினைச்சுக்கிற வேண்டியதுதான். சில பேர்கிட்ட இருக்குன்னா அது அவங்க கிட்ட இருந்துட்டு போகட்டும், ஆனா நான் காரணமாயிடக்கூடாது. எப்பா கபூர்ல அள்ளி போடுறதுக்கு யாருப்பா காரணமானா? ஆளுக்கு மாத்திரம் மண்ணள்ளி போட்டு வரலப்பா, நீ செஞ்ச சேட்டையினால அவர் அந்த எண்ணத்தையே கை விட்டுட்டார். நீங்களே கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்க. முதிர்ந்த ஆலிம்கள்னு, வயதான ஆலிம்கள், முதிர்ந்த ஆலிம்கள், அனுபவமான ஆலிம்கள், அவர்களுடைய பிள்ளைகள் இதே துறையில் தடம் பதித்திருக்கிறார்களா என்று சற்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆமா, அந்த அசரத்து புள்ள அலிம்சா இல்லையே, இந்த அசரத்து புள்ள அலிம்சா இல்லையே, இந்த அசரத்து புள்ள அலிம்சா இல்லையே, நாடளாவிய ரீதியில பிரபல்யமா இருக்கிற இந்த எல்லாம் அலிம்சாவை ஏன் ஆக்கல? பிள்ளைகள யாரு காரணமாயிட்டா? அப்படிங்கறதெல்லாம் யோசனை பண்ணா புரிஞ்சுக்கிறோம். ஆனா பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. அன்னைக்கு கூட ஒரு சொன்னார், முஅத்தின் சாப் சொன்னாங்க, அதே மாதிரி ஒரு ஹஸரத் சொன்னாங்க, ஹஸரத் துஆ செய்யுங்க, புள்ள டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறாரு, நீட்ல பாஸ் ஆயிட்டாரு, இன்ஷால்லா அவருக்கு அது கிடைக்கணும்னு போன வருஷம் சொல்லி துஆ செய்ய சொல்றாரு.
சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு ஆலிமினுடைய பிள்ளை மருத்துவராக ஆகுவதில் பெரும் மகிழ்ச்சி. ஆனால் அந்த முதிர்ந்த ஞானம் போய்விட்டதே என்ற கவலை இருக்கிறது. அந்த ஞானம் அதோட நின்று போச்சு. அவர் அந்த துறையில தானே இருப்பாரு, இந்த துறையில் அவரால் ஜொலிக்க முடியாத. ஹைர், அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு வகையில் நாம் மார்க்கம் பாதுகாக்க காரணமாகிவிட வேண்டும். சரி, இப்ப காசை கூட அதை கூட யாரும் நினைக்கிறது இல்லையே. தாங்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் அப்படியே கொடுத்து எல்லாத்தையும் சமப்படுத்தி வைப்போமா, மேம்படுத்தி வைப்போமா அப்படின்லாம் இல்லையே. இஸ்லாம் எவ்வளவு அழகான அறிமுகங்களை எல்லாம் படுத்தியது. முஷாரக்கா, முதாரபாங்கிற வியாபார முறைகள் எல்லாம் கூட்டு வியாபார முறைகள். இவர் காசை கொடுத்து பார்ட்னரா இருப்பாரு, அவர் ஒர்க்கிங் பார்ட்னரா இருப்பாரு. இவர் ஃபண்டு கொடுக்கறதுனால அவரு வேலை செய்யறதுனால 2 பேர் என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு வகையில் அந்த காசுகள் சீராக பகிரப்பட்டு வந்தது. இது ஒரு வகைன்னு வைங்களேன். நாங்க சொல்ல வருகிற செய்தி, அல்லாஹு தஆலா அவன் கேட்கிறான். அவன் தான் படைச்சவன், ரப்புக்கு தெரியாதா? படைச்சவன் தான் கேட்கிறான். உங்கள சிலரை நாம செல்வத்தால மேம்படுத்தி வச்சிருக்கிறோமா இல்லையா? அப்படி வச்சிருக்கிறோம். فَمَلَّذِينَ فُضِّلُوا بِرَادِ رِزْقِهِمْ عَلَى مَا مَلَكَتْ أَيْمَانُهُمْ فَهُمْ فِيهِ سَوَاءٌ. அப்படி வைக்கிறது இல்லையே நீங்க. அந்த காசு அங்க போட்டும் அவனும் நம்ம நிலைக்கு உயர்ந்து வரட்டும் அப்படிங்கிற அந்த சூழல்கள் யாராவது இருக்குதா? செல்வந்தர்கள் யாராவது, எப்பா நல்ல நுட்பமான அறிவாளி யாராவது இருக்கிறானப்பா? நமக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் யாராவது இருக்கிறாங்களாப்பா? சரி, என்கிட்ட காசு இருக்கு, அவங்கிட்ட திறமை இருக்கு. அந்த திறமையை வச்சு பயன்படுத்துவோம், அவனை உயர்வாக்கி விடுவோம், அவனையும் கொஞ்சம் தூக்கி விடுவோம், அவன் குடும்பத்தை மேலே ஏற்றி விடுவோம். சரி, அதுக்கு என்னப்பா வேணும்? ஃபண்டு வேணுமாப்பா? நான் தாரம்பா, ஆனா இந்த மாதிரி பண்ணு, சரியா? முதல்ல உன் ஐடியாஸை சொல்லு, என்ன பண்ண போறேன்னு சொல்லு அப்படின்னு கேட்டு இவைகளையெல்லாம் கொடுத்து அவனை உருவாக்கி விடுகிற தன்மைகளும் சூழல்களும் வாய்க்கிறதா? நம்ம செல்வம் முடங்கி கிடக்கிறதா அல்லது அடுத்தவனின் உயர்வுக்கு அது வித்திடுகிறதா அப்படிங்கறத பார்த்தோம்னா இல்லையேங்கிறான் அல்லாஹ். அப்படி இல்லையப்பா. அஃபபி நிஅமத்தில்லாஹி யஜ்ஹதூன், அல்லாஹ்வின் அருள்கொடைகளை மறுக்கிறாங்களே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் தந்திருக்கிற அருள், செல்வங்கிற அருள், அதை அப்படியே காய போட்டிருக்கிறானே. ஹைர், அல்லாஹ் தஆலா இதுல நம்ம இன்னைக்கு உள்ள நாள்ல யோசிச்சு பார்க்கிறோம். சரியா, ரமதான் பிற 11 ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நாள், அந்த சீமாட்டியுடைய நாள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருள் நிறைந்த முதல் மனைவி மாத்திரமல்ல, அந்த ஒற்றை மனைவி இருக்கிற காலம் வரைக்கும் வேறு எந்த மனைவியையும் யாரையும் மனைவியாக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையும் மனைவியாக்கல. ஹதீஜா நாயகி அவங்க இருந்த காலத்துல வரைக்கும் ஹதீஜா நாயகி மட்டும்தான் மனைவியா இருந்தாங்க. மற்றவர்களுக்கெல்லாம், மற்ற மனைவிகள் எல்லாம் இருக்கும் பொழுது கூட துணை மனைவிகள் இருந்தார்கள், துணைவிகள் நிறைய இருந்தாங்க. ஆனால் ஹதீஜா அம்மையார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த காலத்தில் அவர்களை தவிர வேறு யாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கல. வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 25, ஹதீஜா அம்மையாருக்கு எத்தனை? 40 வயசு. வாழ்க்கைன்னா இப்படி வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிரங்கத்திலும் ஒன்றை உணர்த்தி காட்டினார்கள். என் ஹதீஜாவுக்கு நிகர் யாராவது இருக்காங்களா கூட வைக்கிறதுக்கு? என் வாழ்க்கையை நான் அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இவர்களின் வாழ்க்கையோடு நான் இந்த ஒரு ஆளுக்கு அந்த வாழ்க்கையை ஷேர் பண்ணணும் அப்படின்னா, பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றால் அனுமதிக்கப்பட்ட முறை என்றாலும் நிகராக இருந்தால் தானே கொண்டு வைப்பது. நிகரே இல்லை அவங்களுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரோஷப்பட்டு கொண்ட பொழுது, முதிர்ந்த பெண்மணியை குறித்தா இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. பொதுவாக அது பெண்களுக்கான ஒரு எண்ணம். இன்னொரு ஆளுன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு மனசுல அவ்வளவு சீக்கிரத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அனைவர்களுக்குமானது. அதில் பெண்களிடத்தில் சற்று கூடுதலான அந்த எண்ணம் இருக்கும். காரணம், அதிகமான எடுத்ததின் பின்பு, பல நாட்கள் கடந்து விட்டதின் பின்பு பெருமானார் அந்த சிந்தனையிலிருந்து வெளிவர முடியாமல் சப்தம் துணியும் அது மாதிரி இருக்கிறதே. அது ஹதீஜா நாயுடைய சகோதரி ஹாலா, அவங்க வந்திருக்கிறாங்க. நேரா ஹதீஜா வாண்டு போனாங்க. அதுக்கு சுதாகரித்துக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிதானமாக கதவை திறந்து உள்ளே வரவேற்று அவர்களுக்கான கண்ணியத்தை செலுத்தினார்கள். அவதானித்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, இன்னுமா அந்த முதிர்ந்த பெண்மணியின் நினைவை விட்டும் நீங்காது இருக்கிறீர்கள்? நான்
அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முடியலன்னாங்க, என்னால் மறக்க முடியலன்னாங்க. காரணம் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லைன்னாங்க. என்ன காரணம் தெரியுமான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மக்கள் எல்லாம் என்னை ஒதுக்கிய நேரத்தில் என்னை அரவணைத்துக் கொண்டவர்கள். பொருளாதார ரீதியில் பெரும் சிக்கல்கள் வந்த நேரத்தில் $1000 மேலாக தன்னிடத்தில் பொருள் குவியல்களை வைத்திருந்த, ஷாமுக்கும் சிரியாவுக்கும் அவர்களின் வாகனங்கள் வியாபார நிமித்தமாக நிற்குமே, மதீனாவை நோக்கி ஒரு பக்கமும் இன்னொரு சிரியாவை நோக்கி இன்னொரு வாகனங்களும் இப்படி அணிவகுத்து நிற்குமே, அந்த கொள்ளை பொருளுக்கு சொந்தக்காரியவர் மகா பெரிய வியாபாரி. இந்த முஹம்மது என்கின்ற அனாதையை குறித்து சிந்திக்கவே தேவையில்லை அவர்களுக்கு. அவ்வளவு பொருள் செல்வங்களை எல்லாம் அப்படி வச்சிருந்தாங்க. அந்த தருணத்தில் எல்லாம் என் காலடியில் அந்த பொருளையும் கொட்டி அவர்களும் எனக்கு அப்படியே சரணடைந்து விட்டார்கள். இந்த மாதிரி ஒரு பெண் யாராவது இருக்கிறாங்களா? லைஃப் பார்ட்னர் அப்படின்னா இப்படி இல்ல இருக்கணும். நானும் என் பொருள்களும் உங்களுக்கு அர்ப்பணம்னு சொல்லி வாழ்ந்த ஒரு பெண்மணியை குறித்து எவ்வளவு சீக்கிரத்தில் என்னால் மறந்துவிட முடியும் என்று நினைக்கிறாய் ஆயிஷா? இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து அபுத்தர் என்றெல்லாம் அவப்பெயர் சூட்டுவதற்கு அசிங்கம் பிடித்தவர்கள் இருந்தார்கள். பெருமானாரை பார்த்து சொன்ன அபுத்தர் அப்படின்னா தன்னிடத்தில் பிறந்த பிள்ளையை அப்படியே பறிகொடுத்து இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று நின்ற அந்த தருணங்களில் சோகங்கள் கூட மங்காத நேரத்தில் ஈரம் தோய்ந்து உள்ளமெல்லாம் ரணமாகி கொண்டிருக்கிற வேளையில் பள்ளிக்குள்ள நுழையும் போது வெளியிலிருந்து ஒரு கயவன் சொல்றான், அந்த அபுத்தர் போறாரு, வாரிசை இல்லாத ஒரு போறாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் நொந்து போனார்கள். அல்லாஹ் வசனம் இறக்கினான், இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர், நாயகமே ஒட்டுமொத்த மாந்தர்களும் நாளை உங்களிடத்தில் வந்துதான் நிற்க வேண்டும். இன்ன ஆத்தைனா கல் கௌசர், அத்தகைய கௌசரை நம்ம உங்களுக்கு தந்திருக்கிறோம், சாதாரண கௌசர் அல்ல. ஒட்டுமொத்த மாந்தர்களும் அந்த கௌசரை நோக்கி வந்து நிற்பார்கள். நாக்க தொங்க போட்டு வந்து நிற்பான் ஒவ்வொருத்தனும். இந்த தடாகத்தின் நீர் என் நாவுகளை தொட்டுவிடாதா என்ற ஆசையிலும் அபிலாஷையிலும், அது உங்கள் கரத்திலிருந்து பெற்று அருந்து விட மாட்டோமா என்ற வேட்கையிலும் வந்து நிற்பார்கள். இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். உங்க விஷயத்துல எவன் இந்த அயோக்கிய வார்த்தையை உதிர்த்தானோ அவன் தான் சந்ததியற்றவன் என்று எந்த கயவனை பார்த்து அல்லாஹ் சொன்னானோ, 10 ஜவான்கள் அல்ல 10 தடிமாட வச்சிருந்தான், அப்படியே கொளுத்த ஆடா வச்சிருந்தான். தம்மாத்து ஆண் பிள்ளைகளாக ஒருவன் பின் ஒருவனாக செத்து மடிந்தான், கண்காண செத்து மடிந்தான். எம் பெருமானாரை குறித்து எவனாவது அவமரியாதை சொல்லுவான் என்றால், தகாத வார்த்தை சொல்லுவான் என்றால் அந்த சுடு சொல் அவனை சுட்டெரித்து விடும். எனவே தான் ரசூலுல்லாஹவை குறித்து நாவை மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல நாக்க மிக கவனமா பயன்படுத்தணும்பாங்க. இச்சைக்காக சமீபத்தில் இருந்தவன கழுதைய இச்சைக்காகத்தான் ஆயிஷாவை பெருமானார் அணுகினார்கள் அப்படின்னா, அவன் பேரை கூட நாம சொல்ல வேணாம், நமக்கு இந்த சபை அசிங்கமாயிடுங்கிறதுனால. இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான் கயவன். பெருமானார் ஆயிஷாவை இச்சைக்காகத்தான் அணுகினார்கள் அப்படின்னா, நீ யார வேண்டாம்னு சொல்லுப்பா, ரசூல் அல்லாஹுவுக்காகத்தான் அனைத்தையும் செய்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது வாழ்க்கை குறித்தா இந்த வார்த்தை? மனிதர் தானே, இச்சை இருக்கத்தானே, இருக்கட்டும். ஆனால் உன் நாவு அவர்களை குறித்து பயன்படுகிற பொழுது கண்ணியம் மாத்திரமே வெளிவர வேண்டும். அந்த உள்ளத்தை மற்ற எல்லாத்தையும் வழிமார்களை நீங்கள்லாம் அறிய முடியாது, தெரிய முடியாது, அவர்கள் உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா என்று மேடைக்கு மேடை பேசுகிற இந்த அயோக்கியர்கள் பெருமானார் குறித்து மாத்திரம் அந்த உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயா? சராசரி மனிதனின் உள்ளத்தையே ஊடுருவி பார்க்க முடியாது என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அறியவே முடியாத ஒரு அதிசயமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை ஒன்னால எப்படியா வழங்கிக்க முடியும்? அப்படி சொன்ன காரணத்தினால் சுட்டெரித்தது. இச்சை என்கின்ற அந்த வார்த்தைக்குள்ளாலே அகப்பட்டு
சாக்கடை போன்ற அனைத்து நாவுகளிலும் பேசப்பட்ட நிகழ்வுகள் உண்டு. அதனால்தான் ரசூலுல்லாவை எந்த விஷயத்துல எப்படி நீங்க வார்த்தையை பயன்படுத்துறீங்களோ அப்படி பாதிப்பு வரும். எந்த கண்ணியத்தை நீங்கள் அங்கே சேர்த்தாலும் அந்த கண்ணியம் உங்களையும் வந்து அடையும். ரசூலுல்லாவை அந்த கண்ணியத்தோட நீங்க பேசணும், அந்த கண்ணியத்தோட அணுகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதையா நீங்க பார்க்கணும். அந்த கண்ணியத்தோட நீங்க அணுகுனீங்கன்னா அல்லாஹ் அந்த கண்ணியத்தை உங்களுக்கு நசீபாக்கி வைப்பான். அதுல இருந்து கொஞ்சத்தை உங்களுக்கு தருவான். அந்த கண்ணியத்தை உங்களுக்கும் ஷேர் பண்ணுவான். ஹபீப கண்ணியப்படுத்தினாப்பா, இவனுக்கு அந்த கண்ணியத்தை கொடுப்பாம்மா. மற்ற கல்புகள் அந்த கண்ணியத்தை கொடுக்க வைக்கும். என் ஹதீஜா எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? அப்படி சொன்ன நாவுகள் எல்லாம் அடைபட்டு போனதற்கான அடிப்படையான குழந்தைகளை அந்த முதிய பெண்மணியிடம் இருந்துதானே எனக்கு நசீபாக்கினான். அத்தனை பிள்ளைகளும் அங்கிருந்து தானே வந்தது. என் வாழ்க்கை, என்னுடைய எல்லா நசபுகளும் எல்லா வம்சங்களும் ஒரு கட்டத்தில் துண்டித்து போகும், என் வம்சத்தை தவிர என்று பெருமானாரின் நாவு சொல்வதற்கு காரணமாக அமைந்த அன்னையர் திலகம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற அந்த மணி மகுடத்தை ஈன்றெடுத்து கொடுத்த உத்தமி இல்லையா? நாளை மறுமையில் ஆண்களில் நிறைய நபர்களை நீங்கள் சிறந்தவர்களாக காண முடியும். ஆனால் ஒட்டுமொத்த மாந்தர்களிலும் பெண்களில் 4 நபர்கள் தான் சிறந்தவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள். மரியம் அம்மையார், ஆசியா அம்மையார். அந்த வரிசையில் வந்து நிற்பது யாரு தெரியுமா? என் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கடுத்து அவள் மணிவயிறு ஈன்றெடுத்த ஒற்றை முத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நிகர் உண்டா அவர்களுக்கு? ஆயிஷா, எப்படி என்னை மறக்கச் சொல்கிறாய்? மறக்க முடியுமா? மறக்க முடியாத இடத்துல சிலதெல்லாம் நம்ம இதுல வந்து இந்த அன்கான்சியஸ் சிலது ஒன்று இருக்கு நம்ம கிட்ட. இந்த அன்கான்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்க. அந்த அன்கான்சியஸ்ங்கிறது அறிவு வேலை செய்யாமல் செயல்படுகிற சக்தி. அது சப்கான்சியஸ் இருக்கு, அறிவு வேலை செய்யாமல் செயல்படுகிற சக்தி. அறிவு அங்க, மற்ற எல்லாத்துக்கும் அறிவு வேலை செய்யும். இப்ப நான் ஒன்னு பேசணும் அப்படின்னா என்ன வார்த்தையை நான் பயன்படுத்தணும்னு சொல்லி என் அறிவு எனக்கு அது புகட்டி கொண்டே இருக்கும். அவ்வளவு துல்லியமாக அந்த அறிவின் வேலைகள் எல்லாம் நம்ம கற்பனையில கூட சிந்திச்சு பார்க்க முடியாது. இன்று ஓதிய வசனத்திலேயே அல்லாஹு தஆலா இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா இன்னைக்கு வந்துச்சு. இறைமறை குர்ஆன் நம்ம ஓதும் போது அந்த வாசகத்தை நீங்கள் செவிமடுத்தீர்கள். இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற அருள் இருக்கு பாருங்க. அந்த நியாமத்துல எத்தனையோ நியாமத்து இருக்கு இந்த உலகம் முழுவதும். அதில் ஒற்றை நியாமத்தை கூட நீங்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் இவ்வளவு தாங்க அப்படின்னு முடிச்சிட முடியாதுங்கிறான், கணிக்கிட்ட முடியாதுங்கிறான், கணிப்பிட முடியாதுங்கிறான். எல்லாரும் சேர்ந்து இதுக்கப்புறம் அதுல சிந்திக்கிறதுக்கு வேலையே இல்லைங்க என்று யாராவது சொல்லி முடிக்க முடியுமான்னா, என் ஒற்றை நியாமத்திற்கு கூட நீங்க எல்லா துறை சார்ந்த அறிஞர்களும் விற்பனர்களும் சேர்ந்தாலும் என்ற ஒற்றை நியாமத்துக்கு நீங்க என்ன செய்ய முடியாது? முடிவுரை எழுதிவிட முடியாதுங்கிறான்ல. முகவுரை தான் இதுவரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு, விளக்க உரை கூட உங்களால கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்க முடிவுரை எழுதுறது? முகவுரை மாத்திரமே போய்கிட்டு இருக்கு. அதுல இந்த அறிவு, அல்லாஹு அக்பர், எவ்வளவு விரைவாக நாம் ஓதுகிறோமோ, எவ்வளவு விரைவாக பேசுகிறோமோ, இந்த பேச்சுக்கள் எல்லாம் இப்ப நான் எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கறத அதற்கு இடையில் இந்த நாவுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அந்த அறிவு தான் தூண்டி விடுகிறது. இதை பேசு. காரணம், உனக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி, எவ்வளவு ரோஷம் வந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, இது என்ன சபை, இது என்ன பள்ளி, யாரிடம் பேசுகிறாய், நீ யார், உனக்கான அந்தஸ்து என்ன, நீ எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறாய், உன் நாவுகள் எதை பயன்படுத்த வேண்டும் என்று அது ஃபில்டர் பண்ணி கொடுக்கிற வார்த்தை தான் இது, இல்லையா? அப்படியே வெளியே போனா ரோட்டோரம் இருக்கிறவன் கொஞ்சம் அப்படியே சாக்கடை ஓரத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை அப்படி சரளமாக பயன்படுத்துவாங்க. காதுகள் எல்லாம் கருகி போய்விடும். அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. சரி, அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு என்ன யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வரணும்? எந்த ப்ரொஃபஸர்கிட்ட அதற்கான குறிப்புகளை வாங்கிட்டு வரணும்? எந்த தெளிவுகளை அந்த நாக்குக்கு தீட்டி கொடுக்க வேண்டும்? இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு இந்த நாவுக்கு இந்த தகுதி வேண்டும் என்று எந்த நாக்கு யாருகிட்ட தீட்டி கொடுக்கணும்?
அத்தனையும் அனைவர்களாலும் சொல்ல முடியும் தானே. இந்த நாவுக்கும் அதை உச்சரிக்கிற வார்த்தைகள், அந்த வடிவங்கள் அது தெரியும் தானே. ஆனா நீ அதை பேசக்கூடாது, அது கெட்ட வார்த்தை, மோசமானது, தகாதது, சங்கையாளர்களின் முன்பாக சங்கையான இடத்தில் இந்த மாதிரி வார்த்தைகளும் எந்த தருணத்திலையும் பயன்படுத்தக்கூடாது என்று ஃபில்டர் பண்ணி அந்த வார்த்தையை கொடுக்குது பாருங்க. இந்த அறிவுக்கு ஈடு உண்டா? நிகர் உண்டா? இல்லையே. அவ்வளவு தெளிவுகளையும் ஞானங்களையும் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு அறிவு, ஒட்டுமொத்த மாந்தர்களும் இந்த உலகத்தில் வந்து சேருவதற்கு வழித்தடமாக அமைந்த அந்த உத்தமி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற அருள்பெரும் சீமாட்டி இருக்கிறாக பாருங்க. சராசரி ஞாபகத்தை அறிய முடியாதான்னு ஹதீஜா அம்மையாட ஞாபகத்தை அறிஞ்சிட முடியும். எல்லா நசபும் துண்டிச்சு போயிடும். நாங்க என் நசபை தவிர, என் வம்சத்தை தவிர அந்த சீமாட்டி வாயிலாகத்தானே இவ்வளவும் வந்துச்சுன்னாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற ஒரு பெரும் பிம்பம் அது. அத்தனையும் கொட்டி குவிச்சிட்டாங்க. அதனாலதான் மறக்க முடியலன்னாங்க. என்னால எப்படி மறக்க முடியும்? இந்த சப்கான்சியஸ்ங்கிற அந்த இடத்துல சிலது போய் நிக்கும் பாருங்களேன். என்னத்தை தான் நாம இப்ப சிலதெல்லாம் இருக்கு. இவங்க சொல்றாங்க, அறிஞர்கள் சொல்றாங்க, இப்ப நாம பேசுறது எல்லாமே இந்த அறிவு ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது தானே பேசுறோம், செயல்படுறோம். இப்ப நான் இதை எடுத்து பார்க்கணும், இந்த கையை அசைக்கணும், இதெல்லாம் இதுல உள்ளதுல. இப்போ இதை தூங்கும் போது அறிவு வேலை செய்தா அப்படி தூங்க தானே செய்யுது. அந்த நேரத்துல கொசு மேல உட்காருதுன்னு வைங்க, இப்படி அடிக்கிறான் பாருங்க. இதெல்லாம் இந்த சப்கான்சியஸ்ல போய் சேர்ந்ததுங்கிறான். நாக்குல ஏதாச்சும் ஒரு வார்த்தையை நீங்க திக்கிற பழகிட்டியோ அப்படின்னா, என்னத்தை பழகிறீங்களோ அப்படி, எதை திக்கிறங்கிறது நினைவுன்னு அர்த்தம். எதை கொண்டு வரீங்களோ, சில பேரு கெட்ட வார்த்தையே கொண்டு வந்திருப்பான். அவனெல்லாம் லேசா குத்துனாலே வார்த்தை, அந்த வார்த்தை தான் பட்டுன்னு வந்து விழும். சில பேருக்கு நல்ல வார்த்தை தான் வரும், அந்த மாதிரி. சில பேருக்கு திக்கிறா தான் வரும், அப்படி. அல்லாஹ் அதே தான் பழகிட்டான் அந்த புள்ள. அந்த மாதிரி கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டியோன்னு சொன்னா உங்களுக்கு அந்த வார்த்தை இதுக்கப்புறம் நீங்க மறக்கவே முடியாது. இஸ்ராயில் உங்கள் ரூஹை கைப்பற்ற வருகிற நேரமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்திலும் எந்த அறிவும் வேலை செய்யாத அந்த நேரம் அது. அந்த நேரத்தில் உங்கள் நாவுக்கு நீங்கள் எதை பழக்கப்படுத்தி கொடுத்தீர்களோ அதை தான் அது உச்சரிக்கும். அறிவு வேலை செய்யாத தருணம் அது. அறிவுகள் எல்லாம் முடங்கி நிற்கிற தருணம் அது. ஒட்டுமொத்த ஞானங்களும் செய்வதறியாது திகைத்து நிற்கிற தருணம் அது. அந்த நேரத்துல நீங்க நாக்குல லா இலாஹ இல்லல்லாஹ்னு தினம்தோறும் அதை பழகி வைத்து, நீங்கள் படுக்கிற பொழுதும் அதை சொல்லிக்கொண்டே படுக்க வேண்டும். படுக்கும் பொழுது தூக்கம் வர்ற வரைக்கும் அதை சொல்லிட்டு படுப்போமே, துயில் கொள்ளும் வரைக்கும் அது இருக்கட்டுமே. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்க அப்படி நாக்குல வச்சுக்கோங்க. நேத்து ஓதிய வசனம் அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் இன்னைக்கு வந்துச்சே, இன்னைக்கு ஓதன வசனத்துல வந்துச்சே. நிம்மதி எங்கே இருக்கிறது? இதைவிட என்ன நிம்மதி வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற திக்ர நீங்க எதை நினைத்தும் சொல்லலாம். அந்த திக்ருக்கு நிகர் எதுவும் இல்லை. எதை நினைத்தும் சொல்லலாம். உங்களின் தேவை நிறைவேற வேண்டியது இருக்கிறதா, எல்லாம் ஓதிட்டு படுக்கும் பொழுது அந்த தேவையை மனதில் வைத்துக் கொண்டு, யா அல்லாஹ், இந்த தேவையை நிறைவேற்றி தருபவன் அல்லாஹ்வை தவிர யார் இருக்கிறாய்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கும் அவன்தான் இலாஹாக இருக்கிறான். சங்கடங்களும் கஷ்டங்களும் சூழ்ந்திருக்கிறதா, அப்படியே படுத்து கண்மூடிக்கொண்டு இந்த கஷ்டத்தையும் சங்கடத்தையும் நீக்கக்கூடிய இலாஹு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாக்கு சொல்லும். உள்ளமெல்லாம் அந்த கஷ்டத்தை நீக்குபவன் அல்லாஹ்வை தவிர யாரு இருக்கிறார் எனக்கு என்று சொல்லிக்கொண்டே படுத்தால், கபரை சந்திப்பதற்காக ஆயத்தப்படுத்துகிற மலக்கு வருகிற பொழுதும் அந்த அப்படியே திடுக்கிடும் நேரத்திலும் நாக்குகள் இதை சொல்ல துவங்கிவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த நேரத்திலும் என் சக்ராத்தை லேசாக்குபவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை.
என் ஆன்மா என் உடலில் இருந்து பிரிகிற பொழுது வேதனையே தெரியாமல் உருகச் செய்பவன் அல்லாஹ்வை தவிர, என்னை கபரிலே கொண்டு வைக்க செல்லுகிற பொழுது என் கபறுகளை சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக மாற்றி வைக்கிற தகுதியும் அருகதையும் அல்லாஹ்வுக்கே தவிர யாருக்கும் இல்லை. என் கேள்வி கணக்குகள் எல்லாம் இருக்கிறது, விசாரணையில் லேசாக்குபவன் அல்லாஹ்வை தவிர முடிந்து விட்டது. நாவுகளில் அதை நடமாட விட வேண்டும் என்பார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இடத்துல போய் என் ஹதீஜா உட்கார்ந்துட்டால, அதுதான் வந்தது ஹாலா என்பதல்ல. என் சிந்தனை முழுவதும், என் எண்ணத்தில் முழுவதும், என்னுடைய ஊடுருவுகள் முழுவதும் என் ஹதீஜா என்னை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். மறக்க முடியல. என்ன திடீரென்று அழைப்பார்கள், யார அந்த இதை கொண்டு வாங்க, ஆட்டை கொண்டு வாங்கம்மா, அருங்கம்மா, குர்பானி கொடுங்க அப்படிம்பாங்க. குர்பானி கொடுக்க சொல்லி ஆயிஷா நாயியே சொல்லுவாங்க. குர்பானி கொடுக்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, இந்த தலைப்பகுதி இருக்குல்ல, என் ஹதீஜாட இந்த தோழி நல்லா விரும்புவாங்க. என் ஹதீஜா இருக்கும்போது அவளுக்கு தான் சொல்ல, இது என் தோழி, இந்த தோழிக்கு ரொம்ப பிடிக்கும் பாடம். இதெல்லாம் இன்னைக்கு நாம பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குன்னே தெரியாம இருக்கிறோமே. எத்தனை மாப்பிள்ளைக்கு தெரியும் பொண்டாட்டிக்கு என்ன? அதே சமயத்துல பொண்டாட்டிட்ட கேட்டு பாருங்க, மனைவிட்ட கேட்டு பாருங்க, மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு பாருங்க, துல்லியமா சொல்லுவாங்க. அவளுக்கு ஜலசோஷம் பிடிச்சா இதான் பிடிக்கும், நல்லா சந்தோஷமா இருந்தா இதான் பிடிக்கும், கொஞ்சம் கோபமா இருந்தா இப்படித்தான் இருக்கும். அவ எங்கேயாச்சும் வெளியில டயர்டா வந்தா என்கிட்ட இந்த ஜூஸ் போட்டு கேட்பாக, வெளியில போறதாக இருந்தா இதை செஞ்சு கேட்பாக, இன்ன கூட்டாளியோட போறதாக இருந்தா இதை செஞ்சு கேட்பாக. ஒரு பொண்டாட்டி இவ்வளத்தையும் சொல்லுவா, மனைவி இவ்வளவும் சொல்லுவா. இவர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், அவன் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு பாருங்களேன், ஒன்னும் விளங்காது. நம்மளை வச்சு 40 வருஷம் 50 வருஷம் வாழதானே செய்யறாங்க. நம்மளையும் ஒரு மனுஷனா மதிச்சு, நம்மளையும் ஒரு ஆம்பளையா மதிச்சு, ஒரு ஜடம் தானம்மா. ஏமா பிடிக்கும் என்னங்கிறது கூட தெரியாததை வச்சு வாழ்றதுங்கிறது ஒரு ஜடம் தானே. எம்மளையும் வச்சு வாழ்றாங்கன்னா அவளை பெருசா சீதேவியால கொண்டாடணும். நான் சொல்லல, ஆய்வு சொல்லுது, ஆய்வு சொல்கிறது. ஒரு ஆணிடம் கேட்டால் விளங்காது, ஒரு பெண் மிக துல்லியமாக சொல்வாள் என்று ஆய்வு சொல்கிறது. அந்த இலக்கணத்தை உடைத்து காட்டியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆணினாலும் அதை உள்வாங்க முடியும். ஆம், என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா என்கின்ற மனைவிக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு துல்லியமாக தெரிந்து வைத்திருந்தார்கள். அத்தனையும் செஞ்சு கொடுத்தாங்க. திடீர்னு இந்த அந்த ஈரல் இதாமா, இந்த இதை அந்த தோழி கொடுத்து விடுங்க, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விடுவாங்க. இப்படியெல்லாம் செய்வாங்க. மறைந்து பல நாட்கள் ஆன பின்பும் கூட இந்த இடத்துல நாம தோத்து போயிடுறோம். ரசூலுல்லாஹ் ஜெயிச்சு காட்டினாங்க. மனைவி கிட்ட தோத்து போயிடுறோம், ரசூலுல்லாஹ் ஜெயிச்சு காட்டினாங்க. அவங்களை புரிந்ததினால் ஜெயிக்க முடிந்தது. அப்படி வாழ்ந்து காட்டினாங்க. ஆனா அதுல இன்னொன்னு இருக்கு. ஹதீஜா அம்மையார் மறக்க முடியாத இடத்தில் தன்னை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அர்ப்பணிச்சுட்டாங்க. ஒரு கணவனுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அம்மா எத்தனை அடி உயரம் ஹிரா மலை குகை, 3 நாளைக்கு ஒருக்க. இன்னைக்கு போய் பார்த்தாலே சுப்ஹானல்லாஹ், யாரா போறேன்னா நீங்க போயிட்டு வாங்கம்மா, கீழே உட்காந்துக்கிறேன்றோம். இன்னைக்கு நம்ம பொம்பளையை கூட்டு போனா என்ன சொல்லுவாங்க, நீங்க போறீ வேணாம் கொஞ்சம் இருங்க, வயசான காலத்துல போயிடாது. சின்ன பிள்ளைலாம் சரி போயிட்டு வரீங்களா, அப்ப நீங்க வேண்டாம் போயிட்டு வாங்க, நாங்க இங்க உட்கார்ந்துக்கிறோமா, மாடி எனக்கெல்லாம் நடக்க முடியாது சொல்லிடுறோமா இல்லையா? அந்த பெண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற தன்னுடைய முழுமதியான கணவருக்கு ஹிதமத்து செய்வதற்காக 3 நாளைக்கு ஒருக்க எடுத்துட்டு போய் சாப்பாடை கொடுத்துட்டு ஹிரா மலை குகையிலிருந்து வருவாங்கன்னு சொன்னா என்ன மாதிரி பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே சோபனம் சொல்ல துவங்கிட்டாங்க. அல்லாஹ்வே சோபனம் சொல்லி விட்டான். ஒரு நாள் என் ஹதீஜாவுக்கு, இதை உங்க ஹதீஜா வாராங்க, யார சொல்லலாம், யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த வாராங்க, அல்லாஹ் ஹதீஜாவுக்கு சலான் சொன்னா நாயகமே ஏன் சலாத்தையும் சேர்த்து சொல்லிருங்கோன்ட்டு விடைபெறுகிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்த உடனே ஹதீஜா வந்த உடனே சொல்றாங்க, மா உங்களுக்கு அல்லாஹ் சலான் சொன்னானா, ஜிப்ரீல் சொன்னாங்க, அவ சலாத்தையும் உங்களுக்கு சொல்றேன், ஏன் சலாத்தையும் உனக்கு சொல்றேம்மா, அஸ்ஸலாமு அலைக்கி யா ஹதீஜான உடனே ஹதீஜா நான் அலை அல்லாஹ் அல்லாஹ் சலான் சொல்றான்னு பதில் சொல்லணும் இல்லையா? அல்லாஹ் சலான் சொல்றான்னு பதில் சொல்ல, நாம சலான் சொன்னா சொல்லிடுவோம், அஸ்ஸலாமு அலைக்குன்னு என்ன சொல்லுவோம், வ அலைக்கும் அஸ்ஸலாம்ன்றோம்.
உங்களுக்கு இன்னாரு சலாம் சொல்லி விட்டாங்கன்னு சொல்றாங்க. உதாரணமா உங்க நண்பர் பேரை சொல்லி ஒரு சகோதரர் பேரை சொல்லி இந்த சகோதரர் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க அப்படின்னா என்ன பதில் சொல்லுவோம்? இப்ப நான் சலாம் சொல்றேன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வலைக்கும் அஸ்ஸலாம்ன்றோம். இல்ல இன்னார் உங்களுக்கு சொல்லி விட்டாங்க, அன்னைக்கு சந்திச்சல அந்த நண்பர் அவர் உங்களுக்கு சலாம் சொன்னாரு அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன சொல்வியா? பேர் தெரியலன்னு விட்டுருங்க, அவருக்கும் தெரியல. உங்களை எங்கே சந்திச்சாராமே முந்தா நாள், ஆமா ஆமா அந்த ஆளு அவர் உங்களுக்கு சலாம் சொன்னாரு, நேற்று சந்திச்சு சலாம் சொன்னாரு. இப்ப எப்படி பதில் சொல்றது? யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியும் இல்ல, தெரிஞ்சுக்கலாம். அலைஹி சலாம், அலைஹி அலைக்க அப்படின்னா அலைக்கும் முஸ்ஸலாம் சொல்ற மாதிரி அலைஹி அலைஹி சலாம். எப்படி? அலைஹி சலாம், ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறோம்ல, அலைஹி சலாம் அவரின் மீது சலாம். ஆம்பளையா இருந்தா, பொம்பளையா இருந்தா அலைஹா. ஹி அப்படிங்கிறது இது, ஹா அப்படிங்கிறது அது. அலைஹி சலாம் அப்படிங்கிறது அல்லாஹ் சலாம் சொல்றாங்க. இப்ப எப்படி சலாத்துக்கு பதில் சொல்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹதீஜா அம்மையார்ட்ட சொல்றாங்க, அதுதான் முதல்ல சலாமை சொல்றாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும், அதுதான் முதல்லயே அல்லாஹ்ட்ட இருந்து சலாம் வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டுருக்கிறாங்கிற தகவல் ஹதீஜா நாய்க்கு கிடைக்குது. இப்ப நாம இப்ப தெரியலன்ட்டோம். சரி, வலைக்கும் அஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ், அரபுகள் பழக்க பிரகாரம் அலைஹி சலாம்னு சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அலா ஜிப்ரீல் சலாம்ட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாம் உண்டாகட்டும்ட்டாங்க. அல்லாஹ்வுக்கு யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் சலாம் சொல்றானே, அல்லாஹ்வுக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னு ஹதீஜா நாய் கேட்கல. கேட்கறதுக்கு தகுதியான ரசூலுல்லாஹ் முன்னாடி இருக்கிறாங்க, கேட்கல. ஏன் தெரியுமா? ஹதீஜா நாயகி ஏற்கனவே இந்த ஞானங்களை உள்வாங்கி வைத்திருந்தார்கள். தன்னுடைய சாச்சா வரக்கத் இப்னு நௌஃபல்னு சொல்லி பெரும் ஞானம் உடைய ஆளு, அவங்கள சந்திச்சு அந்த அறிஞரோடு தொடர்பாகவே இருந்தார்கள். ஏதாச்சும் ஒண்ணுன்னா நேரா போய் அவட தான் கேட்பாங்க, சாச்சாட்ட போய் கேட்பா, சாச்சா இந்த மாதிரி பார்த்தா அவர் பெரிய ஞானி, அந்த ஞானியிட போய் கேட்பாங்க. இன்னைக்கு நமக்கும் அந்த மாதிரி ஒரு அறிஞரோட தொடர்பு இருந்தா அந்த ஞானங்கள் கிடைத்துக்கிட்டு இருக்கும். சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கலாம். நாம தான் கேட்கறதுக்கு தயாரா இல்லையே, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க. சந்தேகம் வந்தா உடனே அணுகுவாங்க, கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்டு பெற்ற முத்து தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாச்சா ஒரு கனவு ஒன்று கண்டேன் சாச்சா, எப்படிப்பட்ட கனவு தெரியுமா? உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அப்படியே முழுமதி நிலவு சந்திரன் அப்படியே வானிலிருந்து பேருந்து வந்து என் இல்லத்திற்குள்ளால் வந்து என் மடி மீது விழுந்தது. என் மடியில உட்கார்ந்துருச்ச, வானத்தில் இருக்கிற அந்த பரிபூரண சந்திரன் அப்படியே வந்து நேரம் என் வீட்டுக்குள்ள வந்து என் மடியில உட்கார்ந்தது சாச்சா. இப்படி ஒரு கனவு, என்ன ஆச்சரியமான கனவு தெரியுமான்னாங்க. அப்படி அதிர்ந்து போனாங்க வரக்கத் இப்னு நௌஃபல் சாச்சா, அப்படி அதிர்ந்து போனாங்க. அவளுக்கு மகள் தானே, சாச்சானா மகள் தானே, மகளே என்ன அழகான கனவு கண்டுட்டாமா, நீ எவ்வளவு கண்ணியமான மகத்தான கனவு தெரியுமா? நீ கண்ட கனவு உண்மைன்னு சொன்னா, நீ கண்ட கனவு உண்மையிலேயே நீ கண்ட கனவு இப்படிதான் நீ சொல்ற பிரகாரம் தான் அமைஞ்சதுன்னு சொன்னா, நுபுவத்து உனக்கு சேருமான்ட்டாங்க. நுபுவத்து உன் வீட்டுக்கு சேருமான்ட்டாங்க. ஹாத்தமுல் அன்பியா இவல் முர்சலின், சையீதுல் அன்பியா இவல் முர்சலின், ஷஃபீஉல் முத்னிபின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு நுபுவத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்துட்டால. நேரா போய் கேட்டால. அப்படி கேட்டதற்கு பின்னாலதான் உம்மாடி விடக்கூடாது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லி வரிசையா அணிவரிசையில நின்றாக. வயசு 25 தான் அம்மா அப்பன்றது. அப்படியே கடந்து வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஜா அம்மையாருக்கு 40 தொடுது. ஆனா யாரும் அவங்கள பார்த்தா 40ன்னு சொல்லவே மாட்டாங்க, யாரும் சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்கு பொம்பளைகிட்ட வயசு மட்டும் கேட்டவே கூடாது, ஏன்னா அவ்வளவு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. வீட்டுல நமக்கு மட்டும்தான் வயசு தெரியும், நம்ம பொண்டாட்டிய பார்த்தா நமக்கு மட்டும்தான் வயசு தெரியும். அங்கதான் மேக்கப் கலையும், அங்கதான் அலங்காரம் குலையும், அங்கதான் பழைய சேலை, அங்கதான் கிழிஞ்ச வஸ்து எல்லாம் அங்கதான் கிடக்கும். வெளியில வரும்போது அப்படி எல்லாம் டிப் டாப்பா பக்காவா இருக்கும். வீட்டுக்குள்ள போனா தான் தெரியும் எவ்வளவு பழைய சேலை இருக்குன்னு சொல்லி. அது வரைக்கும் டிசைனா தான் வெளியில இருக்கும். ஆனா நமக்கு மட்டும்தான் வயசு தெரியும். ஹதீஜா அம்மையார
சாதாரண பொம்பளை. அந்த பெண்மணிக்கு யாரும் சொல்லவே முடியாது வயசாலின். அவ்வளவு அப்படியே கொத்து கொத்தா பணம் குவியல். யாரு விடுவா? இன்னைக்கே பிரச்சனை அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. செட்டில் ஆகிடலாங்கிறானே. அந்த பொண்ணு கிடைச்சா செட்டில் ஆகிடலாம், வேலைக்கே போக தேவையில்ல, உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு அப்படின்ட்டு. ஹதிஜா நாயகி முடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அணிவரிசையில, எல்லாம் கியூல நிக்கிறாங்க. யாரையும் ஏறெடுத்தும் பார்க்கல ஹதிஜா அம்மையார். ஏன்? நுபுவத்து வீட்டுக்கு வரப்போது இந்த லட்சணத்துல இதுகளையா போட்டு பார்த்துட்டு இருக்க, தலையை நிமிந்து பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு பேர் கேட்டு விட்டாங்க, யாருக்கும் பதில் சொல்லல. ஆனா இங்க வாமான்னு சொல்லி கூப்பிட்டு, இங்க வாமா, இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் பொண்ணு மாப்பிள்ளை கேட்கறீங்களாமா எனக்காக. உங்களுக்கா? என்னம்மா நீங்க இவ்வளவு பேர் வந்தா யாரையும் மானான்னுட்டியா நீங்க? நான் சொல்றேன் பாருங்களம்மா, அது பாருங்களேன் அப்படின்னு. அப்படியா? அப்ப நான் சாச்சாட்ட தான் போய் கேட்கணும். அப்துல் முத்தாவு இருக்கிறாக, அப்பா பாட்டனார் இருக்கிறாக, அது அங்கதான் போய் கேட்க முடியும். அங்க போய் வேண்டாம் கேட்கவா அப்படின்னு போய் கேட்டா அந்த சீதேவி சொன்னா, யாரு? ஹதீஜாவுக்கா கேட்டாக? சரி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறேன்னு சொல்லி சம்பந்தங்கள் நடந்தது. அறிஞரோடு தொடர்பு ஹதீஜா அம்மையார். இப்படி இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்றான்னா ஏற்கனவே அதெல்லாம் உள்வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படியா? இன்னல்லாஹ ஹுவஸ் சலாம் அப்படின்னா, இன்னல்லாஹ அவன் தானே சலாமே. அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம். யாருடைய இஸ்மு? யாருடைய இஸ்மு? அஸ்மாஉல் ஹுஸ்னா. யாருடைய அஸ்மா? அல்லாஹ்வுடைய பேரு. யாருடைய பேரு? அதனால சொன்னாங்க அவன் தானே சலாமே. அப்புறம் எங்க உங்களுக்கு அவன் சாந்தி உண்டாகட்டும், இவருக்கு அவன் சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுக்கு அவன் சாந்தி அவனுக்கே உண்டாகட்டும் சொல்ல முடியும்? அவன் தானே சலாமே. இன்னல்லாஹ ஹுவஸ் ஸலாம் வ அலா ஜிப்ராயில் அஸ்ஸலாம் வ அலைக ஸலாம் யா ரசூலல்லாஹ். குவியல், ஞான குவியல்களும் இருந்தது, பொருள் குவியல் மாத்திரமல்ல. இன்னைக்கு காசு உள்ளவங்க ஞானத்தை தேடுறது இல்லை. ஆனா அந்த சீமாட்டி அவ்வளவு செல்வ குவியல்களும் இருந்தது, ஞான குவியல்களும் இருந்தது. எப்படி ரசூலுல்லாஹ் விடுவாங்க? பேசிக்கிட்டே இருக்கலாம் ஹதீஜா நாயகியை பத்தி இல்லையா? அவ்வளவு பெரிய சீமாட்டி. அல்லாஹ் தஆலா அந்த சீதேவியுடைய நாளில் அவங்களை நினைக்க வச்சது நமக்கு கிடைச்ச பாக்கியம். இந்த சிந்தனைக்கு செய்த பெரிய பாக்கியம், இந்த எண்ணத்தை கொடுத்தான் அந்த கல்புக்கு அல்லாஹ் செஞ்ச பெரிய பாக்கியம். உயர்ந்த சொர்க்கத்துல தனி அடையாளமாக சிகரமாக இருக்கிற அந்த ஸ்தானத்துல உள்ள ஹதீஜா அம்மையார நாம நினைச்சு பார்க்கறது. அந்த பரக்கத்தினால நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய நமது தாய்மார்கள், நமது மனைவி, நமது மக்கள், மகள்கள், நமது மருமகள்கள், சொந்தங்கள். மருமகள்னா அவதான் மருமகள். என்ன மாதிரி மாமிய கௌரவிச்சா, மாமிய இவ வருவாங்க திடீர்னு, யாரு அங்கேருந்து வருவாங்க, ஹலீமத்து சாதியா அம்மா ரசூலுல்லாவுக்கு பால் கொடுத்தாக. ஹலீமா வந்தா அவ வர்றதுக்கு முன்னாலேயே இவ பையில சேர்த்து வச்சிருப்பாங்க, தாங்கிட்ட வரக்கூடிய பொருள் எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சிருப்பாங்க. ஹலீமா அம்மா வந்த உடனே, இங்க வாங்க மாமி, உங்களுக்கு தான் என்ன இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு போங்க அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுத்து அனுப்புவாங்க. எங்க மாமியார் மருமக சண்டை வரும் இங்க. அவ்வளவு கௌரவம். வாழ்க்கைன்னா இப்படி பிள்ளைகளை வார்த்தெடுப்பதில் அந்த தாய்க்கு நிகர் யாரும் இல்லை. ஏன்னா தான் இடத்துல கொண்டு போய் தான் மகள் ஃபாத்திமா நாயகியை உட்கார வச்சாங்க பாருங்க, நிகர் யாரும் இல்லைங்கிற இடத்துல. இந்த சிகரத்துல கொண்டு வைக்கிறதுக்கு அந்த தாய்க்கு தாங்க தகுதி இருந்துச்சு. சிறந்த தாய், எந்த கோணத்தில் பார்த்தாலும் சரி, தாயாக, மாமியாக, அதாவது அவங்கள மாமியா பார்க்கிறது, அவள் மருமகளாக, ஒரு மனைவியாக, உம்மஹாத்துல் முஃமினீன் மூமின்களுக்கு தாயாக, எந்த கோணத்தில் ஒரு சிறந்த வியாபாரியாக, எந்த கோணத்தில் பார்த்தாலும் சரி, மிளிருகிற சுத்த நட்சத்திரம் ஹதீஜா அம்மா. அல்லாஹு தஆலா அந்த ஸ்ரீதேவியுடைய பரக்கத்தினால நம்ம இல்லத்தில் அந்த ஹதீஜா நாயகியின் குணம் கொண்ட பிள்ளைகளை நசீபாக்குவானாக. நமது பெண்களுக்கு ஹதீஜா நாயகியின் நற்போதனைகளோடு கூடிய அந்த நல்ல எண்ணங்களையும் அழகான ஞானங்களையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக.
நமது தாய், நமது மனைவி, நமது மகள், நமது மருமகள், நமது பிள்ளைகள் அனைவர்களையும் நாளை சொர்க்கத்தில் அந்த ஹதீஜா அம்மையாரினுடைய அரியாசனம் இருக்கிற அந்த தரிசன இடத்தில் அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களை எல்லாத்தையும் சொர்க்கத்தில் அவங்களோடு அல்லாஹ் குடியமர்த்துவானாக. மிகுந்த கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அல்லாஹு தாலா நமது வாழ்வுகளையும் நிரப்பமாக்கி வைப்பானாக. இந்த ரமலானின் பரக்கத்தினால் எல்லா சிறப்புகளையும் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நானும் சுருக்கணும் குறைக்கணும்னு தான் நினைக்க தான் செய்றேன். ஆனா சில பேச்சுகளை முடியல. என்ன இருக்கிறா ஃபையாஸ் உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா அதாவது பெல்லுன்னு அர்த்தம். அது பெல். ரெண்டாவது பெல் எங்க அடிக்கணும், நேரா போய் அந்த சுவிட்ச் அங்க போய் கை வைப்பாரு. மூணாவது பெல் இங்க வந்து ஏசி ஆஃப் பண்ணுவாரு. மரியாதையை முடிச்சிருங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா நல்ல பிள்ளைகள் அல்லாஹ் தாலா எத்தனையோ ஆண்டுகள் பணி செய்யறாங்க. அல்லாஹ் தாலா அந்த பிள்ளைகளுக்கு அந்த எல்லா பாக்கியங்களையும் நசீபாக்கி வைக்கட்டும். خير بحق سيدنا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. اللهم